வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம கண்ட்ரோல்டு இன்வெர்ட்டர் சர்க்கியூட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சர்க்கியூட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ஆர் கேட் பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு 2 இன்புட் எக்ஸ்ஆர் கேட்குரிய ட்ரூத் டேபிள் எடுத்திருப்போம். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் நம்ம இது வரைக்கும் என்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துருப்போம் அப்படின்னா, when both inputs are சேம், அதாவது நம்மளோட இன்புட்ஸ் ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் 0ன்னு வரும். பாருங்கள், ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்கிறதுனால அவுட்புட்டில் 0. இதே இது இன்புட் டிஃபர் ஆச்சு அப்படின்னா அவுட்புட்டில் 1ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்த்துருப்போம். இப்போ இதை கொஞ்சம் நம்ம மாற்றி பார்க்கலாம். இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற இன்புட் இருக்கு இல்லையா, இந்த இன்புட்டில் ஃபிக்ஸடாக 0 மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏல நான் ஃபிக்ஸடாக 0 மட்டும்தான் இங்கே கொடுக்க போகிறேன். இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு இன்புட்டே இல்லை. அப்போ என்ன ஆகும், நம்மளோட பி இன்புட்டில் 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் 0ன்னு கிடைக்கும். இதே இது பியில் நான் இப்போ 1ன்னு கொடுக்குறேன். அப்போது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக, அப்போ அவுட்புட்டில் என்ன கிடைக்கும், 1. அப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த எக்ஸ்ஆர் கேட்குரிய அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா பியோட இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது ஃபிக்ஸடாக 0 அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம். அப்போ பியோட இன்புட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் 0 கிடைக்கிது. 1ன்ட்டு இருந்துச்சுன்னா அவுட்புட்லேயும் 1 தான் கிடைக்கிது. ஸோ சேம் பியில் என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்டாக வருது. இப்போது இன்னொன்று ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸடாக 0ன்னு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1ன்னு செட் பண்ணுறோம். இப்போ இங்கே ட்ரூத் டேபிளை பாருங்கள். ஸோ ஒரு இன்புட் ஃபிக்ஸடாக 1ன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது இன்புட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஆப்போசிட் 1ன்னு கிடைக்குது. 1ன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா 0ன்னு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம இது ஃபிக்ஸடாக 1ன்னு செட் பண்ணிட்டோம். இப்போ பியோட இன்புட் 1ன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே அவுட்புட்டில் 0ன்னு கிடைக்குது. இதே இது 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் 1ன்னு கிடைக்குது. அப்போது இந்த இன்புட் 1ன்னு ஃபிக்ஸடாக இருக்குது அப்படிங்கிறப்போ பியோட இன்புட் என்ன கொடுக்குறோமோ அது கூட ஆப்போசிட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ எக்ஸ்ஆர் கேட்குரிய இந்த ஃபியூச்சரை தான் நம்ம கண்ட்ரோல்டு இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுறோம். இப்போ டயக்ராம் பார்த்துடலாம். இந்த கண்ட்ரோல்டு இன்வெர்ட்டரை நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே 4 எக்ஸ்ஆர் கேட் இருக்கு இல்லையா, அப்போ 4 பிட் வேல்யூஸை நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த 4 பிட் வேல்யூவை அப்படியே ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றி தரும். இது நமக்கு வேணும் அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதை அப்படியே அவுட்புட்டாக வர்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கான்செப்ட் தான் கீழே ஒரு சிங்கிள் எக்ஸ்ஆர் கேட் வச்சு பார்த்தோம். ஸோ இந்த இன்வெர்ட் அப்படிங்கிற லைனை எல்லா எக்ஸ்ஆர் கேட்லேயும் ஒரு இன்புட்டாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். மற்ற இன்புட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற யூசர் இன்புட்ஸ். இப்போ நான் ஒரு 4 பிட் வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ 1011 எடுக்கிறேன். அதாவது 1011 எனக்கு இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா நான் இந்த இன்வெர்ட்டில் 0 அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, 0 அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட்டில் ஒரு இன்புட்டாக இருக்கிறப்போ அடுத்த இன்புட் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பியாக வெளியில் வரும்னு சொன்னோமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த இன்வெர்ட் அப்படிங்கிறத எல்லா எக்ஸ்ஆரோட ஒன் ஆஃப் தி இன்புட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன இன்புட்ஸ் ரிமைனிங் இருக்கிற இன்னொன்று ஒரு இன்புட் கொடுக்குறோமோ அதை அப்படியே ஒரு காப்பியாக இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும். நமக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா இந்த இன்வெர்ட்டோட வேல்யூவை ஜஸ்ட் 1ன்னு மாற்றினாலே போதும். நமக்கு இதுக்குரிய காம்ப்ளிமெண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ அப்படியே வரும். இப்போ இங்கே 1னா அப்போ இந்த இடத்துல 0 அண்ட் 1னால 0, 0ங்கிறதுனால 1, 1ங்கிறதுனால 0 இப்படி கிடைக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல்டு இன்வெர்ட்டர் சர்க்கியூட்டில் இன்வெர்ட்டோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை அப்படியே காப்பியாக நமக்கு அவுட்புட்டில் வரும். இந்த வேல்யூ எப்போல்லாம் 1ன்னு செட் பண்ணுறோமோ அப்போ நம்ம கொடுக்குற இன்புட்டோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ தான் அவுட்புட்டாக வரும்.